ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா Arduino டுட்டோரியல் தான். ஸோ டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லித்தரலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா Arduino சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ Arduino சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு Arduino யூனோ கிடையாது. ஸோ யூனோ கிடையாது Arduino IDE சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்னு அடிங்க. ஸோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் அடிச்சோடனே இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32 பிட் உங்கள் சிஸ்டம் வந்து 32 பிட்டாக இருந்தால் 32 பிட்டுன்னு போட்டுக்கோங்க. இல்லை 32 பிட் இல்லை அப்படின்னா 64 பிட்டாக இருந்தால் 64 பிட் போட்டுக்கோங்க. நீங்கள் 64 பிட்டு போடாமல் விட்டாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 64 பிட்டாகவே வந்துடும். நான் என் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 32 பிட். ஸோ 32 பிட் போட்டு Arduino IDE மொதல் இதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா Arduino.cc/en/software ஸோ இந்த யூஆர்எல்குள்ளே வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா Arduino IDE 1.8.115 ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் இருக்க விஷயம். ஸோ அந்த மேலேயே போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா Win7 US. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 பிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் அதை டவுன்லோட் போட்டுக்கலாம். கீழே வந்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ கீழே இருக்கும், ஒரு நிமிஷம் இருங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 64 பிட்டு. ஸோ 64 பிட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ Windows 10 64 பிட். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்ட்டுனா உங்கள் இதில் ஒரு வேளை 64 பிட் வந்து இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். நீங்கள் Windows 7 கார்டவே கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு டவுன்லோடு மட்டும் கொடுங்க. இதை நான் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு டவுன்லோட் அப்படி மட்டும் கொடுங்க. ஏன்னா ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆக கிளம்பிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது 12. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலே பண்ணி வச்சுட்டேன். ஸோ அங்கே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அன்இன்ஸ்டால் ஆகிறப்ப உங்களோட லைப்ரரி ஃபைலும் சேர்ந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லை, ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்த எரர் அடிக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.